இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அதிமுக பாஜக கூட்டணி அவசியமான ஒன்றா சார்? அவங்க மேடையில அங்க போயிட்டு அவங்களுக்கும் சாதகமாகவும் சில வார்த்தைகளை சொல்லிட்டு இன்னொன்னும் சொல்றீங்க, மறுபடியும் நீங்க தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருப்பது போல ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நீங்க எல்லாம் ஒண்ணு சேரல, எதிரா எல்லாம் ஒண்ணு சேரலன்னா நீங்க தான் அது ஐபிஎல் டீம் மாதிரி இருக்குது. இல்லைங்க, இதை நான் அந்த மேடையில் இல்லை, அதுக்கு முன்னாடி 100 முறை சொல்லியிருக்கேன். நீங்க பாக்குற பழக்கம் இல்லை. உங்களுக்கு நீங்க கண்ணில் பட்டயத்தை கட்டிருக்கீங்க, காதில் மிஷினை மாட்டிருக்கீங்க, நீங்க பாக்குறதில்ல. ஏன்னா நான் இந்த ஸ்டேட்மெண்ட் நான் 100 முறை சொல்லியிருக்கேன். இன்னைக்கு திமுக கூட்டணி வலுவா இருக்கு. தமிழக முதலமைச்சர் கூட்டணியை வலுவா வச்சிருக்கிறார். எவ்வளவோ முயற்சி நடக்குது, உடைக்க முடியல. பீரங்கி வச்சு அடிச்சு பாக்குறாங்க, உடைக்க முடியல. எதிரணி பிளந்த கிடக்கு. யார் யாருக்காக விளையாடுறாங்கன்னே தெரியல. அதிமுக பாஜக ஒரு நட்பு சக்தியா மாறுவதற்கான சில சமிக்கைகள் தெரிவதா என்னால உணர முடியுது. உங்களுக்கு எது? நீங்களே உணர்ந்துட்டீங்கன்னா நான் உணர மாட்டேன்னா? யார் சார் பிஜேபிக்கு தவம் கிடக்குறாங்க? இருக்காங்களா கட்சிகள்? பார்த்துக்கிட்டே இருங்க, பார்த்துக்கிட்டே அலையன்ஸ் வரும்போது உங்களுக்கு தெரியும். 2026 எங்க ஓடி போறாதுல, நீங்க இருக்குதானே போறீங்க, நானும் எல்லாரும் பார்க்கத்தானே போறோம். திமுக வர்சஸ் அதிமுக தமிழ்நாட்டின் அரசியல் கிட்டத்தட்ட 56-57 இன்னைக்கும் ஆமா, இன்னைக்கும் ஆமா, நான் இல்ல சொல்லி. ஆனாலும் பிஜேபியோட கூட்டணி வைக்க தவம் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொன்னேன். ஆர்கனைஸ் நடிகர் விஜய் தனிப்பட்ட முறையில் அப்படின்னா நீங்க சொல்லலாம். தாவேகா ஏற்பாடு பண்ணது. அவ தாவேகா ஏற்பாடு பண்ணதுல எப்படி அரசியல் இல்லாம இருக்கும்? ஆபீஸா இருக்கும். அது அரசியல் செய்யாமல் செய்த அரசியல். அது பியூட்டிஃபுல்லான பாலிடிக்ஸ். எல்லாரும் செஞ்சாங்க. அது இட் அட்ராக்டட் வெரி மச். நான் அது அன்னைக்கே நான் லைவ் வீடியோ பண்ணியிருக்கிறேன். அது இளைஞர்கள் மத்தியிலையும், இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியிலும், பெண்கள் மத்தியிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிமுக தாவேகா கூட்டணி சாத்தியமா? அதிமுக பாஜக கூட்டணி சாத்தியமா? அதிமுக விரும்புவது தாவேகா கூட்டணி. மீசையில மண் ஓட்டாம தப்பிச்சிடலாம். நாங்க பாஜக கூட்டணியில சேரல, பாஜகவை நாங்க புறக்கணிச்சோம், எங்களுக்கு பாஜக ஒரு மேட்டர் இல்ல, நாங்க முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டோம், பாஜக வேண்டாம் நாங்க ஏற்கனவே சொன்னோம், எத்தனை ஜென்மத்துல அவங்க கூட கூட்டணி கிடையாதுன்னு சொன்னோம், அதெல்லாம் காப்பாத்திடலாம். எடப்பாடி பழனிசாமி அதை விரும்பல. நான் உங்களுக்கு இன்னொரு தெளிவா சொல்றேன். இப்பயுமே கூட திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு அண்ணாமலையும் இந்த கூட்டணி விரும்பும். ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ரெண்டு பேருமே என்னுடைய அப்சர்வேஷன்ல திரு எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி அமையாமலே இருக்கிறதுக்கு வழி இருக்கான்னு பார்ப்போம், ஆனா வேற வழி இல்லைன்னா கதவு முடியக்கூடாதுங்கிறதுக்காக அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு. திமுக மேடையில எல்லாம் பங்கேற்று விட்டு அங்க ஒரு பரபரப்பான ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. திமுக மேடைன்னு சொல்றதை விட தமிழக முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழா மேடை, அது ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். அதுல என்ன சந்தேகம்? நம்ம அந்த வாழ்த்துவது நம்முடைய நாகரிகத்தின் அடிப்படை. கட்டாயமா வாழ்த்தும். அவங்க மேடையில் நின்றுக்கிட்டு மீண்டும் 26ல் அவங்க தான் ஆட்சிக்கு வருவீங்க அப்படின்னு பாண்டியவே சொல்லிட்டாரு அப்படின்னு எல்லாம் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. கொஞ்சம் அதை டெக்ஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா அப்படி சொல்லியிருக்க மாட்டேன்னு உங்களுக்கு புரியும். நான் சொல்றது ரொம்ப தெளிவா வரிகளாவே சொன்னது. நீங்க டீகோட் பண்ணிலாம் புரிஞ்சுக்கல. வரிகளாவே சொன்னது 2026 நீங்க நினைக்கிறது போல சுலபமா இருக்க போறது இல்லை. 1 லைன். உங்க கூட்டணி உடையாம இன்னொரு கூட்டணிக்கான வெற்றிக்கான வாய்ப்பு இல்லை. 2 லைன். 2வது லைன். ஆனா எதிரணிகள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமா இருக்கு. ஆனா அதுவே அப்படி தொடருமான்னு தெரியாது. எல்லாரும் 6 மாசம் டைம் பை பண்ணிருக்காங்க. 6 மாசம் கழிச்சு பார்ப்போம். இதுதான் நான் சொன்னது. ஏதாவது மாத்தி சொல்லியிருந்தா நீங்க கரெக்ட் பண்ணுங்க. இல்ல சார், அங்க வேற பேசுனீங்க, இங்க வேற பேசுனீங்க. இல்ல கூட்டணி கணக்குகளை அங்க நீங்க ஒன்னு டிக்டேட் பண்றீங்க. இதெல்லாம் நடந்தால்தான் இது நடக்கும், இல்லைன்னா இதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? ஆமா, யாராவது நம்ம சொல்லி கேட்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? நான் சொல்லி ஸ்டாலின் கேட்பாரு, நான் சொல்லி அண்ணாமலை கேட்பாரு, நான் சொல்லி எடப்பாடி பழனிசாமி கேட்பாரு நினைக்கிறேன். இல்ல அந்த விரக்தியின் வெளிப்பாடா நீங்க சொன்ன மாதிரி நான் பார்த்தேன். எந்த விரக்தி? எதுக்காக விரக்தி? பிஜேபி ஆட்சிக்கு வரலன்னா, ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரலன்னா, டிஎம்கே ஆட்சியில் இருக்குன்னா என்ன விரக்தின்னு சொல்லுங்க. அந்த விரக்தினா எந்த விரக்தி தெரிஞ்சுக்க. இல்ல உங்களுக்குன்னு ஒரு எண்ணப்பாடு இருக்கும்ல, அஜெண்டா இருக்கலாம், இருந்துட்டு போட்டோம். அது என்ன அதைஞ்சா சொல்லுங்க, நம்ம பேசுவோமே. எனக்கு இன்னும் பிரச்சனை. நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, அது என்ன அஜெண்டா பேசிடுவோம். இல்ல அவங்க மேடையில அங்க போயிட்டு அவங்களுக்கும் சாதகமாகவும் சில வார்த்தைகளை சொல்லிட்டு இன்னொன்னும் சொல்றீங்க, மறுபடியும் நீங்க தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருப்பது போல ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நீங்க எல்லாம் ஒண்ணு சேரல, எதிரா எல்லாம் ஒண்ணு சேரலன்னா நீங்க தான் அது ஐபிஎல் டீம் மாதிரி இருக்குது. இல்லைங்க, இதை நான் அந்த மேடையில் இல்லை, அதுக்கு முன்னாடி 100 முறை சொல்லியிருக்கேன். நீங்க பாக்குற பழக்கம் இல்லை. உங்களுக்கு நீங்க கண்ணில் பட்டயத்தை கட்டிருக்கீங்க, காதில் மிஷினை மாட்டிருக்கீங்க, நீங்க பாக்குறதில்ல. ஏன்னா நான் இந்த ஸ்டேட்மெண்ட் நான் 100 முறை சொல்லியிருக்கேன். திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை. அதிமுகவுடைய கூட்டணி இல்லாமல் இன்னொருத்தருக்கு வாய்ப்பு இல்லை. இதை நான் 100 முறை சொல்லியிருக்கேன். நேற்று சொன்னது திரும்ப இருக்கு, அவ்வளவுதான். 101வது முறைன்னு வச்சுக்கலாம். இதுல என்ன அஜெண்டா வந்துச்சு எனக்கு ஒன்றும் புரியலையே. திமுக இந்த கூட்டணி இப்படியே இருந்துச்சுன்னா இன்னைக்கு எதிர்கட்சியெல்லாம் இருக்கிற போக்குல திமுக ஜெயிக்கும் 2026 பல முறை சொல்லிட்டேன். சரி, இந்த ஸ்டேட்மெண்டே பல முறை சொல்லியிருக்கேன். ஒரு வார்த்தையோட புதுசா சொல்லு. அதை திமுக மேடையிலும் சொல்லியிருக்கேன். அப்ப நீங்க என்ன சார் மாத்தியே பேச மாட்டீங்க, நல்ல மனுஷனா இருக்கேன்னு நீங்க அப்ரிஷியேட் பண்ணணும்.
திமுக கூட்டணி அப்படியே இருந்தால் அவங்க தான் வெற்றி பெறுவாங்க முடிவு பண்ணி இன்னைக்கு தேதிக்கு அது நான் 100 முறை சொல்லிட்டேன். இப்ப முடிவுக்கு வரல. மீட்டிங்ல பார்த்துட்டு அண்ணன் எதிர மாசுப்ரமணியன் அவர் உட்கார்ந்துருக்காருங்கிறக்கா சொல்ல 100 முறை எதிர மாதேஷ் உட்கார்ந்த போதே சொல்லியிருக்கேன். இந்த பக்கம் அதிமுக, பாஜக, தாவேக இவங்களெல்லாம் அதிகமா நீங்க அங்க பேசின மாதிரி எனக்கு தெரிந்தது. நீங்க சொல்றது அவங்க எல்லாருமே ஒன்னு சேரணும்ன்ற மாதிரி ஒரு பார்வையை வெளிப்படுத்துறீங்களா? எனக்கு என்ன தலையெழுத்துன்னு நான் கேட்டிருக்கேன். நான் இதே வார்த்தையை கேட்டிருக்கேன். அவங்க சேர்ந்தா என்ன, சேராட்டி என்ன. நான் வந்து ஒரு அரசியல் ஆர்வலனா, ஒரு சாதாரண ஜேர்னலிஸ்டா, ஒரு 25 வருஷங்களை முடிச்ச ஒருத்தனா நான் வந்து என்ன பார்க்குறேன்னா என்ன நடக்கும். 2019 திமுக கூட்டணி ஆட்சி வரும்னு சொன்னேன். 19 திமுக வெல்லும் சொன்னேன் மக்களவை தேர்தலில். நான் திமுக விரும்பினேன். நீங்க நம்புறீங்களா? 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெல்ல போகுதுன்னு எங்களுடைய ஆண்டு விழாவில் அறிவிச்சேன். நான் திமுக வெல்லும் நீங்க நம்புவீங்களா? நான் சொன்னேன் நம்புவீங்களா? 24 அவங்க தான் வெல்ல போறாங்கன்னு சொன்னேன். நான் திமுக வாக்களிச்சு நீங்க நம்புறீங்களா? அப்பெல்லாம் ஒன்றும் சொல்ல என் நடுநிலையை பத்தி மற்ற பத்தி. திமுக ஜெயிக்கும்னு சொன்னபோது உங்களுக்கு இனிச்சது. அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தா நல்லவரோட பதிலடிச்சு ஓடி விட்டீங்க. என்ன சார் இப்படி சொல்லிவிட்டீங்க அப்படின்னு. அப்போ நீங்க பார்த்து பண்ணுமா, நான் பார்த்து பண்ணுமா? எனக்கு எளிமையான நோக்கம். நான் இவ்வளவு வருஷமா அந்த வண்டி ஓட்டிட்டு இருக்கல, சரியா மக்களை கணிக்க முடியுதா? இவ்வளவுதான். யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணும் இந்த என்னோட ஈஸியம். நான் போய் ஓட்டு போட்டுவேன் ஒரு கட்சிக்கு தான். 10 கட்சிக்கு தென்னை மரத்தில் ஒன்று பனை மரத்தில் ஒன்று குத்த முடியாது. ஒரு கட்சி தான் அது நான் போடுவேன். தேர்தல் நான் போடுவேன். எனக்கு வந்து வழக்கமாக வாக்களிச்சுட்டு எல்லோரும் வாக்களிக்கிறீங்கன்னு சொல்ற பழக்கம் எனக்கு உண்டு. அவ்வளவுதான். நான் இன்னைக்கு திமுக கூட்டணி வலுவா இருக்கு. தமிழக முதலமைச்சர் கூட்டணியை வலுவா வச்சிருக்கிறார். எவ்வளவோ முயற்சி நடக்குது, உடைக்க முடியல. பீரங்கி வச்சு அடிச்சு பாக்குறாங்க, உடைக்க முடியல. எதிரணி வந்து பிளந்த கிடக்கு. யார் யாருக்காக விளையாடுறாங்கன்னே தெரியல. இது ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்டோடைய, அவ்வளவு பெரிய வார்த்தைலாம் சொல்ல முடியுமான்னு தெரியல, ஒரு ஜேர்னலிஸ்ட் வச்சுக்கோங்களேன். ஜேர்னலிஸ்டோடைய ஒரு பார்வை. 25 வருஷமா ஓட்டிட்டு இருக்கீங்க. வேற என்ன இருக்குல்ல. அதிமுக பாஜக கூட்டணி அவசியமான ஒன்றா சார்? அவங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது இல்ல உங்க பார்வையை என்னன்றது என்ன? வெல்லணும்னு இன்னைக்கு வந்து வெல்லணும்னா வேணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து உடல் ரீதியா பலசாலியா தோற்றம் அளிக்கிறீங்க. பாக்க உங்களை ஒருத்தர் வந்து சமாளிக்கணும், எதிர்கொள்ளணும் அப்படின்னா உங்களை மாதிரியே ஒருத்தர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா மெலிஞ்சிருந்தா 2 பேர் வேணும். ரொம்ப பலவீனமா இருந்தாலும் 3 பேர் வேணும். அப்ப உங்களை எதிர்கொள்றதுக்கு அவ்வளவுதான். அப்ப திமுக கூட்டணி தனியா இல்ல, போது அவங்கள புரிஞ்சுக்கணும். திமுக தனியா இருக்குதா, அதிமுக சேர்ந்தா என்ன சேராட்டி என்னன்னா, திமுகவே 10 கட்சியோட இருக்குது. அப்போ ஒத்த கட்சி போட்டா சண்டை போட முடியாது. அகில இந்தியாவில் பாஜக சாதிச்சு காட்டுச்சு. தனி சின்ன கூட்டணி வச்சுட்டு பெரிய கூட்டணி 38 கட்சி வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டு நிலைமை இல்ல. திமுக நம்பர் 1 கட்சி, அதிமுக நம்பர் 2 கட்சி. நம்பர் 1 கட்சி 10 கட்சி கூட்டணி இருக்கு. நம்பர் 2 கட்சி கூட்டணி வலுவா இல்லாம இருக்கு. இது வந்து அரித்மெட்டிக் கணக்கு. 2+2 நாள் கணக்கு. அதுக்கு மாதேஷ் அதிர்ச்சி அடைகிறது புரியலையே. எங்க திமுக தோற்றுமோ அப்படின்னு நீங்க பயந்தீங்கன்னா நீங்க தபஸ் பண்ணலாம், நீங்க ஹோமம் பண்ணலாம், யாகம் பண்ணலாம், பிரேயர் பண்ணலாம். அது உங்க விருப்பம். எனக்கு தேவையில்லை. அது உங்க விருப்பம். நான் வந்து திமுக வெல்வதற்கான வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரிகின்றன. ஆனால் நீங்க நினைக்கிற மாதிரி சுலபமா இருக்க போறது இல்ல. கூட்டணி வச்சுதான் முடிவாகும். கூட்டணி 6 மாசத்துக்கு தான் முடிவாகும். நான் நேற்றைக்கு திமுக மேடையில பாண்டே அவர்கள் பேசுனதை வச்சு பாருங்க, எதிர்கட்சிகளுக்கெல்லாம் பாண்டே திமுக மேடையிலே போய் நமக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, அப்ப நம்ம இதெல்லாம் நோட் பண்ணணும்னு நீங்க அங்க நின்னு சொன்னாதான் இது இவங்களுக்கு இன்னும் வலுவா கேட்கணும்னு நீங்க பேசலாம். மாதேஷ் முன்னாடியும் சொல்லியிருக்கிறேன், அத்தனை மக்கள் முன்னாடி சொல்லியிருக்கேன். நான் மாத்தி சொல்லுங்க, இந்த வீடு நீங்க எடுத்து பின்னாடி போடுங்க. உங்களுக்கு கவனம் இல்லை, நான் என்ன செய்வேன்? நீங்க கண்ணை மூடிட்டு காதை மூடிட்டு இருந்தா நான் என்ன செய்வேன்? தட் இஸ் நாட் மை ப்ராப்ளம். நான் ஒரு வரி மாத்தி சொன்னேன்னு சொல்லுங்க, ஒரு வரி நான் வந்து மிகைப்படுத்தி சொன்னேன்னு சொல்லுங்க, நம்ம பேசுவோம். அதிமுக பாஜக ஒரு நட்பு சக்தியா மாறுவதற்கான சில சமிக்கைகள் தெரிவதா என்ன என்னால உணர முடியுது? உங்களுக்கு எது என்ன? நீங்களே உணர்ந்துட்டீங்கன்னா நான் உணர மாட்டேன்னா? எது நடந்துடக்கூடாதுன்னு சர்வ நேரமும் நீங்க வந்து தியாகம் பண்ணிட்டு கூடிய இடத்துல ஒரு நடக்குதுன்னா அப்புறம் நான் கண்டுபிடிச்சிட மாட்டேன்னா? நடக்குது. எஸ், யூ ஆர் ரைட். அதற்கான நெருக்கத்தை திரு இபிஎஸ் தான் ஏற்படுத்த வேண்டும், திரு அண்ணாமலை ஏற்படுத்த வேண்டும். அண்ணாமலை கூட சமீபத்திய நாட்கள் லண்டன் படிப்புக்கு பிறகாக அவர் வந்து பெரிதாக அதிமுகவை பேசாமல் அமைதி காக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சாஃப்டா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்காரு, எதிரி திமுகன்னு மட்டும் சொல்லியிருக்காரு. ஆனாலும் பிஜேபி பக்கம் அவர் திரும்பி பார்க்கறதா இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் அந்த நெருக்கம் நான் எதை வச்சு நான் கணித்தேன் அப்படின்னா, அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய வீட்டு திருமணத்தில் அத்தனை பிஜேபி தலைவர்களும் முகாமிட்டதை வைத்து சொல்ல முடியுது. ஆனால் எடப்பாடி அங்க ஒட்டவே இல்லை, அவர் திரும்பி பார்க்கவே இல்லை. உங்களுடைய யூகம் வந்து ரொம்ப தப்பா இருக்கு. அது என்னன்னா, உங்களுடைய ஆதங்கம் வந்து உங்க கண்ணை மறைக்குது. நமக்கு வந்து ஒரு ஆசை ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, இப்படிலாம் நடந்துடணும், அப்படிலாம் நடந்துடக்கூடாதுன்னு. அது வந்து உங்க கண்ணை மறைக்குது. நீங்க சொன்ன 3 உதாரணங்களும் தப்புன்னு நான் புரிய வைக்க முயற்சி பண்றேன். ஒன்று, இந்த திருமணங்களை வச்சுட்டு இந்த அங்கே போச்சு இங்கே போச்சுன்னு சொன்னால் அப்புறம் ரங்கராஜ் பாண்டிய திமுக அலைஞ்சான்னு சொல்லுவீங்களா? நேற்று வந்து திமுகவுடைய மேலே உட்காந்துருக்காங்க. யாரோ ஒரு வேற ஒரு ப்ராக்சி நேமில் வச்ச ஒரு கூட்டம் கிடையாது, புரியுங்களா? திமுகவுடைய சென்னை தெற்கு மாவட்டத்துடைய ஏற்பாடு, புரியுதுங்களா? அங்கே வந்து துரைராஜனே, துணை மேயரனே, மாசுப்ரமணியன், எல்லா கட்சி பெருமக்கள் மட்டும்தான், பொதுமக்களே கிடையாது, வெறும் கட்சிக்காரங்க மட்டும்தான், சரிங்களா? அப்புறம் ரங்கராஜ் பாண்டிய திமுக சேர்ந்தான்னு சொல்லுவீங்களா? இந்த கல்யாணம், கர்மாதி, பிறந்த நாள், இது மாதிரி நல்லது போல சேர வச்சுட்டு அப்படின்னு அந்த கிளம்பாதீங்க. முதல்ல அந்த இடத்துக்கு போகாதீங்க. ஒன்று, திரு வேலுமணி அவர்கள் வீட்டில் வந்து பிஜேபி காரங்க மட்டும்தான் போனாங்களா?
எத்தனை கட்சிக்காரங்க போயிருக்காங்க, எத்தனை பொதுமக்கள் போயிருக்காங்க, எத்தனை ஆபீசர்ஸ் போயிருக்காங்க, என்ன கணக்கு இதுல? அப்ப என்ன அவங்க எல்லாம் லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு போறீங்களா? அவங்க காசு வாங்கினா எதிர்கட்சி இடத்துக்கு ஆபீசர்ஸ் போயிட்டாங்கன்னு சொல்ல போறீங்களா? வாட் இஸ் திஸ்? நல்லது பொழுதுன்னு முதல்ல நிக்கணும். இந்த அடிப்படை நான் அறிவித்து வச்சு இதை வச்சு குழப்பிக்காதீங்க. ரெண்டு ஆனா அண்ணாமலை கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கணுங்க. எல்லாருக்கும் பன்னீர் தெளிக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் வந்து நெத்தியில விபூதி பூசி விடுறாங்கன்னு என்ன அர்த்தம்? அது வந்து ஐயோ கட்சி மாத்துறாங்க, ஜாதி மாத்துறாங்கன்னு சொல்ல போறீங்களா? இது நம்முடைய மரபு. எல்லாருக்கும் விருந்தினர்னு வரவேற்கணுங்க. அப்படிதான் செய்யணும். எல்லாம் எக்ஸ்ட்ரா செய்யணும்னு குழப்பம் உங்களுக்கு. அதுல வந்து அண்ணாமலை வந்து யாரோட குறைஞ்சு வரும் உங்களுக்கு? அதுல வந்து ஏன் கொடுக்க கூடாது? ரெண்டு, திரு அண்ணாமலை அவர்கள் இதுல வந்து ஒரு வார்த்தை விடுறாரு. அவர் வந்து எளிமையா பேசக்கூடியவர் இல்ல, அவருக்கு வந்து ரொம்ப தெரியும். அவர் தெரிஞ்சு ஒரு வார்த்தை விடுறாரு, எல்லாரும் தவம் கிடக்குறாங்க அப்படின்னு சொல்ல. அப்ப அவருடைய கட்சியை வளர்க்கறக்கா அவர் சொல்லலாம். ஆனா தவம் கிடக்குறாங்கன்னு சொல்லும்போது ஒரு மதிப்பை குறைக்குது. அது வந்து ஒரு தவிர்த்திருக்க வேண்டிய விஷயம். அந்த மாற்று கருத்தும். ஆனா கட்சி வளர்ந்துருக்குங்கிறது உண்மை, தவம் கிடக்குறாங்கிறது உண்மை. ஆனா அதை வெளியில இருக்கக்கூடிய ஆட்கள் எங்களை மாதிரி சொன்னாங்கன்னு வேற விஷயம். கட்சி தலைவர் சொல்லும் போது மற்றவர்களுக்கு இந்த மாதிரி முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு வருத்தமான விஷயமா இருக்கு. என்ன இப்படி சொல்றாருங்கிற வருத்தமா இருக்கு. அதனால அவர் தவிர்த்திருக்கணும். ஒண்ணு. அது பத்தி திரு இபிஎஸ் அவர்கிட்ட கேட்கும்போது, நீங்க சொன்னீங்க இபிஎஸ் திரும்பியே பார்க்கணும், அங்க வர்றேன். இபிஎஸ் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் எங்களை சொல்லலன்றார். நம்ப மாட்டீங்க, திரு இபிஎஸ், திரு அண்ணாமலை, நான் இந்த மூணு பேருமே ஒரே நேரத்தில் வேற வேற சந்தர்ப்பங்களை சீரியல சந்திக்கிறேன். நான் அந்த வீடியோ பார்த்தேன். ஆமா, நான் இங்க உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன். அங்க அப்ப நான் சொன்னேன், அவர் பிஜேபியை சொல்லல, அவர் அண்ணாமலை அவர் வந்து ஏடிஎம்கே சொல்லலன்னு சொன்னேன். அதே வார்த்தையை யூ ஒன்ட் பிலீவ், நாங்க மூணு பேரும் பேசிக்கல. உங்களுக்கு அது அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன். அது அட்லீஸ்ட் அந்த சந்தர்ப்பத்திலே ரைட். ஏன்னா வேற வேற சந்தர்ப்பத்தில் அது ஸ்பான்டேனியஸா அட் டைம் நடக்குது. திரு அண்ணாமலை சொல்கிறார், நான் அதிமுகவை சொல்லல. திரு இபிஎஸ் சொல்கிறார், அவர் அதிமுக சொல்லல. நானும் சொல்றேன், அவங்க அதிமுக. இது வந்து தவிர்த்திருக்க வேண்டியங்கிறது சேர்த்தே சொல்றேன். எனக்கு அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. அது வந்து ஒரு நல்லிணக்கம் விரும்புவோர் சில டிப்ளமசியை மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா எனக்கு வேண்டாம் சொல்லி நீங்க எடுத்து தெரிஞ்சுட்டு நீங்க வந்து லண்டன் போறதுக்கு முன்னாடி போற மாதிரி பேசிட்டு போக வேண்டியது. அதுல ஒன்றும் பிரச்சனை, அது உங்களுடைய விருப்பம். ஆனா நல்லிணக்கம் விரும்பினால் அது டிப்ளமசி பேசும். நல்லிணக்கம் வேண்டாம். நீங்க வந்து நம்ம பார்த்துருப்போம் எளிமையா, நம்ம வந்து பாகிஸ்தான் பேசுற மாதிரி அமெரிக்காட்ட பேச மாட்டோம் ரைட். ஏன்னா அது வந்து இங்க நல்லிணக்கம் விரும்பல, கதைக்காவாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. அங்க வந்து வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறாங்க. கதை அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அப்ப இவங்க வந்து ஏடிஎம்கே பிஜேபி இணைய விரும்பினார்கள் என்றால் அவர்கள் ஒட்டுமொத்தமா இருக்கும். அதே மாதிரி நீங்க இபிஎஸ் வரும்போது இந்த பாஜக கீஜாக எல்லாம் என்கிட்ட இப்ப கேட்காதீங்க அப்படின்றார். அப்ப பாஜக கீஜாக சாமானியமா பேசலாம். ஆனா ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருந்த ஒரு கட்சியோட பொச்சலாக அப்படி சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. அப்ப இதெல்லாம் தவிர்த்திருக்க வேண்டிய விஷயங்களே தவிர அப்படின்னு குளர் பண்ற இப்படிப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிற விஷயம் நீங்க பேலன்ஸ் பண்றீங்க பாத்தீங்களா? அண்ணாமலை தவம் கிடக்குறாங்கன்னு அதிமுக கேள்விக்கு இப்படி சொன்னதும் அந்த இடத்துல எடப்பாடி இதையும் தவிர்த்திருக்கணும் அப்படின்னு ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்றீங்க. ஆமா, அதுதான் நடுநிலை. இங்க தவறே அண்ணாமலையால் தான் பிறக்கிறது. நீங்க ஒரு கட்சிக்கு வேலை பார்ப்பீங்க, நான் அப்படி அவசியம் இல்லை. புரியுதுங்களா? நான் வந்து எந்த கட்சிக்கு வேலை பார்க்க வேண்டியது. நான் உண்மையை சொல்றேன், நடுநிலையை சொல்றேன். இந்த தப்புன்ற ரெண்டு பேரும் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுங்களா? ரெண்டு பேரும் தவிர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் சூப்பரா பேசினாங்க சொல்லினா என்ன சார் நீங்க இப்படி முட்டு கொடுக்குறீங்க கேட்கலாம். புரியுங்களா? நான் சொன்னது என்னன்னா, நீங்க சொல்லாத நான் சொல்லிருக்கேன். தெரியுங்களா? நீங்க இப்ப வந்து அந்த கேள்வி நீங்க வைக்கல. நான் வந்து நாங்க தவம் கிடக்குறாங்கன்னு சொன்னாங்களே, நீங்க சொல்ல ஐ கிரியேட்டட் தட். ஓகே, நான் இப்ப சொல்றேன் ஐ இனிஷியேட்டட் தட் ரைட். ஏன் தப்பு யார் பண்ணாலும் தப்பு, எனக்கு என்ன பிரச்சனை. ஆனாலும் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், அவங்க விரும்பி சொல்ல ஒரு கேஷுவலா சொல்லணும், அது தவிர்த்துக்கணும். ரெண்டு பேருமே தவிர்த்துக்கணும் நான் சொல்ல வரேன். அப்ப இல்லைன்னா இருக்கு, நான் வந்து ரெண்டு பேரும் சூப்பரா பேசுறாங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் முட்டு கொடுக்குறது. ரெண்டு பேருமே தப்பா பேசுறாங்க, எப்படி முட்டு கொடுக்குறாங்க? உங்க லாங்குவேஜ் எனக்கு புரியல. யார் சார் பிஜேபிக்கு தவம் கிடக்குறாங்க? இருக்காங்களா கட்சிகள்? பாத்துக்கிட்டே இருங்க, பாத்துக்கிட்டே அலையன்ஸ் வரும்போது உங்களுக்கு தெரியும். 2026 எங்க ஓடி போறாதுல, நீங்க இருக்குதானே போறீங்க, நானும் எல்லாரும் பார்க்கத்தானே போறோம். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன சார் வலுவான தேசிய ஜனநாயக கூட்டணி இவ்வளவு பெருசா இருக்கு, நீங்க பேசத்தானே போறீங்க. திமுக வர்சஸ் அதிமுக தமிழ்நாட்டின் அரசியல் கிட்டத்தட்ட 56-57 இன்னைக்கும் ஆமா, இன்னைக்கும் ஆமா, நான் இல்லன்னு சொல்லி. ஆனாலும் பிஜேபியோட கூட்டணி வைக்க தேசிய ஜனநாயக கூட்டணி சொன்னேன். அதுதான் தேசிய ஜனநாயக எங்க இருந்தாங்க, டிஎம்கே எங்க இருந்தாங்க, யார் தலைமை சபார்டினேட் தான். தமிழ்நாட்டுல அதிமுக தான் இருக்கும். கூட்டணி அமைந்தா தமிழ்நாட்டுல அதிமுக தான் இருக்கும். அகில இந்திய அளவுல பாஜக தான் இருக்கும். நோ டவுட். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க கவனிக்க மாட்டீங்க. திரும்ப தேசிய ஜனநாயக கூட்டணி இந்திய அலையன்ஸ்ன்றது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக தலைமையிலான வரலாறு பேசுங்க பாஸ். தெரியலன்னு கேட்டுங்க, தப்பு கிடையாது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில யூபிஏ அப்படின்னு இருக்கும் போது அதுல திமுக இணைஞ்ச போது அவர் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி பேரை பேசுறாரு. அப்படி எப்படி ஒரு கூட்டணி எப்படி ரெண்டு பேர் இருக்க முடியும்? அலேசா அப்ப என்ன பண்ணாங்க? அகில இந்திய அளவுல காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, தமிழகத்துல திமுக தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு கூட்டணி. நோ டவுட், அதே கூட்டணி தான். தமிழ்நாட்டுல நாங்க, அகில இந்திய நீங்க. இவ்வளவு சிம்பிள். அதே நீங்க கவலைப்படுறீங்க, கூட்டணி அமையவே இல்ல, பேர் வைக்கிற பத்திலாம் கவலைப்படாதீங்க. பாவம் பிள்ளை பறக்கட்டும் பாத்துல, நீங்க கவலைப்படாதீங்க. பட் தலைமை என்னவோ அதிமுகவா தான் இருக்கு. ஆமான்ற நீங்க கவலைப்படுறீங்க. அண்ணாமலை கேட்டாலும் ஆமாம் பாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி அமைஞ்சா ரைட். தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது அகில இந்திய பாஜக தலைமையிலானது. தமிழ்நாட்டுல அதிமுகவா பாஜக பெருசுன்னா கண்ணை மூடிட்டு அதிமுக பெருசுன்னு சொல்லுவேன். நோ டவுட். விஜய் ஒரு தனித்துவமான அரசியல அவர் ஒரு புது ரூட்ல போயிட்டு இருக்காரு. ரமலானுக்கெல்லாம் அவர் வந்திருந்த காஸ்டியூம் அதெல்லாம் பார்த்து நீங்க எப்படி பார்க்கறீங்க? இதுல அரசியல் இருக்கிறதா பார்க்கறீங்களா? அடையாளம் எங்கேயுமே அவங்க படுத்தலன்றாங்க. நாங்க கட்சி அடையாளத்தையே செய்யாமல் தான் இப்படி ஒரு ரமலான் நோன்பை நடத்தி இருக்கிறோம்ன்றாங்க.
உங்க பார்வையில் அரசியலா தெரியுது? அரசியல்வாதிகள் வந்து கார்ல ஏறினாலும் இறங்கினாலும் அது ஒரு அரசியல் இருக்கும். சும்மானா இறங்க மாட்டாங்க, சும்மா இறங்க மாட்டாங்க. அது வந்து அவங்களுடைய கேரக்டர். அவங்க வந்து தேவையில்லாமல் ஒரு வேலை செய்யவே மாட்டாங்க. அப்போ ரமலான் நோன்புல கட்டாயமாக அரசியல் இருக்குது, நோ டவுட். யார் யார் வரணுங்கிறதுலேருந்து யார் யாருக்கு அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள்னு எனக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன் தெரியும். யார் யாரெல்லாம் இருக்கணும்னு அவங்க விரும்பினாங்க, யார் யாரெல்லாம் அழைச்சாலும் தெரியும். அதோடைய முயற்சி வந்து ரொம்ப தெளிவானது. அரசியல் இல்லாமல் அரசியல் செய்யும். நான் சொன்னேன், இஃப்தார் நோன்புக்கு நீங்கள் வந்து நீங்கள் குள்ளா போடலன்னு யாரும் வருத்தப்பட மாட்டாங்களே, நீங்கள் முஸ்லீம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. அவர் முஸ்லீம்களுக்கு தாடி வைக்கிற பழக்கம் உண்டு, கைலி அணிகிற பழக்கம் உண்டு, குள்ளா போடுற பழக்கம் உண்டு. மற்றவர் போடணுங்கிற அவசியம் இல்லை. சிலர் நலன் கருதி சிலர் போடுவாங்க, சிலர் போடாமல் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை. சிலர் வந்து விஜயகாந்தன் எல்லாம் வந்து போடாமல் இருந்தார், விபூதி பூசிட்டே அங்கே போயிருக்கிறாரு. இஃப்தார் யாருமே தப்பு சொல்ல. அவர் வந்து ஒரு நட்பு பாராட்டார். அவர் வேற மதம், இவங்க வேற மதம், அது வந்து நட்பு பாராட்டார், தப்பு கிடையாது. ஆனால் எதுக்கு அவர் குள்ளா போட்டு வந்தார், எதுக்கு கைலி மாதிரி ஒன்று கட்டு வந்தார், அதுவும் எந்த குள்ளா போட்டு வந்தார், ஜரிகை போட்டு அந்த இந்த குள்ளா இல்லாமல் ஒரு சாமானிய ஏழை முஸ்லீம் போடக்கூடிய குள்ளா ஏன் போட்டு வந்தார், எல்லாத்துலேயுமே இருக்கு. அங்கே பக்கத்தில் இருந்த இந்த தலைமை காட்சிக்கு பக்கத்தில் இருந்த அறிவிப்பாளர் அந்த உலமா மூத்த மத தலைவர் வந்து தளபதி நம்மோடு இருக்கிறாருன்னாரு. அவங்க வந்து இணை வைக்க கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்க, இணை வச்சா ஷிர்க்குன்னு சொல்லக்கூடியவங்க. இன்னொருத்தர் யாரும் இணை, அப்போ வந்து விஜய் வந்திருக்கிறாருன்னு சொல்லியிருக்கணும், தளபதி வந்திருக்காருன்னு சொல்லணும். எல்லாருக்குமே தெரியும் விஜய் யாருன்னு, ஒரு கட்சியோடைய தலைவர். அதுல நோ டவுட். அவர் வந்து வெறும் நடிகரா நீங்க நேற்று வரைக்கும் அடையாளப்படுத்த மாதிரி இன்னைக்கு படுத்த முடியாது. அவர் ஒரு கட்சியோட தலைவர். அப்ப கட்டாய அரசியல் இல்லாம இருக்கும். ஆர்கனைஸ் பண்ணதே அவங்க தானே. ஆர்கனைஸ் பண்ணது நடிகர் விஜய் தனிப்பட்ட முறையில் அப்படின்னா நீங்க சொல்லலாம். தாவேகா ஏற்பாடு பண்ணது. அப்ப தாவேகா ஏற்பாடு பண்ணதுல எப்படி அரசியல் இல்லாம இருக்கும்? ஆப்வியஸா இருக்கும். அது வந்து அரசியல் செய்யாமல் செய்த அரசியல். அது பியூட்டிஃபுல்லான பாலிடிக்ஸ். எல்லாரும் செஞ்சாங்க. அது வந்து இட் அட்ராக்டட் வெரி மச். நான் அது வந்து அன்னைக்கே நான் லைவ் வீடியோ பண்ணியிருக்கிறேன். அது இளைஞர்கள் மத்தியிலையும், இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியிலும், பெண்கள் மத்தியிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுது. நான் ஒரு இஸ்லாமிய தலைவர்கிட்ட, நண்பர்கிட்ட பேசினேன். அது பிறகு அவங்க பார்த்துட்டு பேசிட்டு, ஆமா இது ஓட்டா மாறுமான்னு என்னால் சொல்ல முடியல, ஆனால் இட் ஹஸ் கிரியேட்டட் இம்பாக்ட் அப்படின்னு. அதை தான் நானும் சொல்றேன். உங்களுக்கு ஒரு டென்ட் கிரியேட் பண்ணிருக்கு, ஒரு ஓட்டு வந்துருக்கும். ஆனால் கப்பல் முங்கிருக்கும். அந்த திமுகவுடைய ஓட்டுல ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கும், அதை நான் உடனே. ஆனால் திமுக ஓட்டு பிளந்துருச்சுன்னோ 50 புள்ளி வெளியே போச்சுன்னா நான் சொல்ல மாட்டேன். அது வந்து we have to wait and watch. எல்லாத்துக்கும் மாதிரி தான். ஆனால் ஒரு டென்ட் கிரியேட் பண்ணிருச்சுன்னு நான் சொல்றேன். அதுதான் வந்து அந்த நண்பர் தனிப்பட்ட கான்வர்சேஷன்ல பேசும்போது அவரும் சொன்னார், ஆமாங்க எல்லாரும் அதை பேசுறாங்க எங்க சமூகத்துலன்னு சொன்னார். அதை தான் நான் வெளியில பதிவு. பிரசாந்த் கிஷோர் மீட்டிங்க்கு பிறகாக நிறைய போராட்ட களமெல்லாம் இப்போ தயார்படுத்தி செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க அடுத்தடுத்து. அதே போல கொஞ்சம் இந்த ரமலான் நோன்பு உட்பட பல விஷயங்களை விஜய் அடுத்தடுத்து செய்ய போறதாகவும் சொல்றாங்க. இது இனிமே தான் நிறைய செய்யணும். அவர் இது பிகேவோட வியூகமாவே அவர் இல்லாட்டாலும் செஞ்சிருப்பாங்க. பிகே வந்து உங்களுக்கு சேனலைஸ் பண்றதுக்கு தான் சார் சொல்வாரு. அவர் கட்சி நடத்துறதுங்கெல்லாம் சொல்ல மாட்டார். உங்களுக்கு புரியுங்களா? கட்சி நடத்தினா ஒரு போராட்டம் இருக்கும், ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்க தானே செய்யும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா பிகே ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே சென்னையில பெண்கள்லாம் நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னு கைது பண்ணப்பட்டாங்க. அதுக்கு வந்து கொடுத்தாரு. அப்ப பிகேவருக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? ஸோ நோட்டீஸ் கொடுக்கறது, ஆர்ப்பாட்டம், போராட்டம், இதெல்லாம் வந்து எல்லா கட்சி செய்யக்கூடியதானே. அவர் வந்து உங்களுக்கு ஒரு நுவான்சஸை சொல்லி கொடுப்பாரு. சில விஷயங்களை கொண்டு போவோம், தேர்தல் அறிக்கை எப்படி ரெடி பண்றது, ஸ்டண்ட் எப்படி பண்றது, ஒரு புதுசா வந்து ஒரு இஷ்யூ எப்படி கிரியேட் பண்றது, அந்த மாதிரி சில விஷயம். கட்சி நடத்துறதுக்கே பிரசாந்த் கிஷோர் தேவையில்லை. அவர் வந்து கட்சி நடத்த தேர்தலுக்கான வழிகாட்டி தான். அவர் தேர்தல் வியூகப்படம் தான். ஸோ ஆப்வியஸா அவங்க பண்ணுவாங்க. அண்ட் எல்லாருக்கும் முன்னாடி நம்மளே நான் பல முறை சொல்லியிருக்கேன், மே மாசத்துக்கு பிறகு அவருடைய ஆக்ஷன் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா அவருக்கு வந்து அந்த படத்துடைய ஷூட்டிங், அவருடைய வேலைகள் இருக்குல்ல, அவர் நடிக்கிறது, போறது வர்றது, டப்பிங்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு நிறைய இருக்கு. அது வந்து அவர் முடிச்சு கொடுக்கணும். அவர் இந்த தீபாவளி வாக்கில் இல்லாட்டி அடுத்த ஜனவரி வாக்கில் அந்த படம் வரலாம். அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து வேலையை முடிக்கணும்ல. அதுக்கு பிறகு தான் ஃபீல்டுக்கு வர முடியும். ஸோ அவர் தன்னுடைய கடைசி படம் பண்ணிட்டு இருக்கேங்கிறது பப்ளிக்கு தெரியுமே. அப்போ ஆப்வியஸா மேக்கு பிறகுதான் வந்து கடுமையான வேலைகள் இருக்குங்கிறது தெரியும். அது வந்து பப்ளிக்ல வருவார், ஆர்ப்பாட்டம் போராட்டம் 4 விஷயம் அவர் போவார். அதிமுக தாவேகா கூட்டணி சாத்தியமா, அதிமுக பாஜக கூட்டணி சாத்தியமா? அதிமுக விரும்புவது தாவேகா கூட்டணியை. மீசையில் மண் ஓட்டாமல் தப்பிச்சிடலாம். நாங்கள் வந்து பாஜக கூட்டணியில் சேரலை, பாஜகவை நாங்கள் புறக்கணிச்சிட்டோம், எங்களுக்கு பாஜக ஒரு மேட்ரு இல்லை, நாங்கள் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டோம், பாஜக வேண்டாம் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், எத்தனை ஜென்மத்தில் அவங்க கூட கூட்டணி கிடையாதுன்னு சொன்னோம், அதெல்லாம் வந்து காப்பாற்றிடலாம். ரைட். திமுக ஒரு பியூட்டிஃபுல்லாக நெரேட்டிவ் செட் பண்ணுது. அதே கூட்டத்தில் நான் சொன்னேன், பாருங்க அதிமுக பாஜக சேரப்போது சொல்லியே சேர விடாமல் தடுக்கிறது. அது ஒரு பியூட்டிஃபுல்லான நெரேட்டிவ். அப்போ அதுலேருந்தும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு அவங்களுடைய விருப்பம். அதனால அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய ஆசை விஜயோட கூட்டணி சேரணுங்கிறது தான். அதிமுக இரண்டாம் கட்டமாக இருக்கக்கூடிய எல்லாருமே மேலேருந்து கீழே வரைக்கும், நான் பேசின வரைக்கும், நீங்கள் டேட்டா எடுத்தீங்களா, சர்வே எடுத்தீங்களா, நான் பேசுனது எல்லாருமே சொல்றது பாஜக. அவங்களுக்கு பல ஆதாயங்கள் அதை பார்க்குறாங்க. மத்தியில் அவங்களுடைய அரசாங்கம் இருக்குது, அடுத்த 4 வருஷத்துக்கு அரசாங்கம் இருக்க போகிறாங்க. நம்மளும் தான். ஸோ மத்தியில் மாநில டபுள்னா இருந்தால் நம்ம வந்து போன முறை 11 மருத்துவக் கல்லூரி வாங்கின மாதிரி நிறைய சாதகங்கள் இருக்குது, ஆதாயங்கள் இருக்குது, நம்ம ஈஸியாக போயிடணும் அவங்க விரும்புகிறாங்க. அண்டு குட்வில் இருக்குது. பிஜேபி க்ரோயிங் பார்ட்டி. நம்ம கடந்த முறை 18% வாங்கியிருக்காங்க, 8% தூக்கி விட்டாலும் 10% ஓட்டு நிற்கும் உங்களுக்கு, நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் அவங்க எல்லாரும் நிற்கிறாங்க. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அதை விரும்பலாம். நான் உங்களுக்கு இன்னொரு தெளிவாக சொல்றேன், இப்பயுமே கூட திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு அண்ணாமலையும் இந்த கூட்டணி விரும்பல. ஆஸ் அன் இண்டிவிஜுவல் 2 பேருமே என்னுடைய இண்டிவிஜுவலா என்னுடைய அப்சர்வேஷன்ல திரு எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி அமையாமலே இருக்கிறதுக்கு வழி இருக்கான்னு பார்ப்போம்,
ஆனா வேற வழி இல்லைன்னா கதவு முடிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திரு அண்ணாமலை அதே தான், என்னப்பா எல்லாரும் ஏன் மேல பழிவு போறீங்க, என்னாலதான் கூட்டணி போச்சுங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி நான் வேணா ஒதுங்கிக்கிறேன்ப்பா, ஓரமான ஒதுக்கிறேன்னா விளைவிக்கிறேன் அந்த மாதிரி சென்ஸ்ல நான் கூட்டணி அமைஞ்சிட்டு போட்டுங்கிறார். 2 பேரும் அந்த மோடுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் விஜய் என்ன செய்ய போறாருங்கிற பொறுத்துனா இந்த 3 பேருடைய மூமே இருக்கும். ஸோ அதிமுகவுடைய முதல் ப்ரிஃபரன்ஸ் விஜய். சரி, விஜயுடைய முதல் ப்ரிஃபரன்ஸ் தனித்து போட்டிவிடும். ஸோ விஜய் வரலன்னா அதிமுக வந்து பாஜக வரும். கடந்த பேட்டியில எங்கிட்ட சொல்லியிருந்தீங்க செங்கோட்டையன் வர்சஸ் எடப்பாடி ஏதோ நடந்துட்டு இருக்கு சார் அப்படின்னு. இப்படியே சொல்லிட்டு இருங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்கல, எல்லாம் திருப்தியா போயிட்டு இருக்குன்னு. கோவை கொடிசியாவில் நேற்றுக்கு திருமண வரவேற்பு, எஸ்பி வேலுமணி அவர்களுடைய மகன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் எல்லாருமே பிரசன்ட். அங்கேயுமே திரு எடப்பாடி பழனிசாமி வருவதற்கு முன்பாகவே செங்கோட்டையன் அங்கிருந்து வெளியே போறாரு. அதெல்லாம் சின்ன சின்ன அதாவது நான் திரும்ப சொல்றேங்க, திரு செங்கோட்டையனுக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது, அதை நான் பதிவு பண்ணியிருக்கேன். அது சரி பண்ணப்பட்டு விட்டது. ஆனா அந்த ஆதங்கம் இருக்கும், அது வந்து ஓடிட்டு இருக்கும். ஆனா அது வந்து திரும்ப சொல்றேன், எங்களுடைய ஆண்டு விழாக்கு அவர் வந்து சிறப்பு விருந்தினராக கூப்பிடுறோம். அவர் பிளந்துட்டு போறவர் கிடையாது. நீங்க ஆசைப்படுற நடக்காது நான் சொல்றேன். வருத்தம் இருக்குது. அவருக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இருக்கும். உள்ள ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சா அது பாஜக, காங்கிரஸ்ல, அகில இந்திய பிஜேபியில போய் கேளுங்க, 100 பேருக்கு வருத்தம் இருக்கும். எங்களெல்லாம் வளர்த்து விடல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒருத்தர் ஆல் இந்தியா பிஜேபி நான் சொல்றேன், எல்லாம் யுனைடடா தெரியுது, அங்கேயே இருக்கும். அது இருந்து ஆனா அதெல்லாம் பேசி தீர்க்கிற சமாச்சாரங்கள், நீங்கள் ஆசைப்படுகிற பிளவு சமாச்சாரங்கள் இல்லை. இவ்வளவுதான் நான் சொல்றேன். இல்ல சார், இன்னுமே பேசி தீர்க்கலையே. ஒரு கூட்டம் நடக்குது, வீடியோ கான்பரன்ஸ்ல பேசுறாரு, அங்கேயுமே பங்கேற்காமல் அவர் தவிர்க்கிறார். நேற்றைக்கும் அங்க தவிர்க்கிறார். இது தொடர்ச்சியா திரு செங்கோட்டையன் அதை செய்துட்டே வராரு. இபிஎஸ்சியும் அதை திரும்பவும் சொல்றேன், அவருக்கு ஒரு மனஸ்தாபம் இருந்தது, ஆமான்னு சொல்றேன், ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல. அது நீங்க நினைக்கிற பிளவா மாறாதுன்னு சொல்றேன். இவ்வளவு என்னுடைய கணிப்பை தான் நான் சொல்றேன். அவங்க வந்து அதுக்கு பிறகு என்ன டெவலப்மெண்ட் பார்க்கணும். நானும் வந்து ஆமா நான் நினைச்ச விட பயங்கரமா இருக்கு போல நான் சொல்லிட்டு போறேன். எனக்கு என்ன கெட்டுச்சு? சரி, அவருடைய ஸ்டேட்மெண்ட்டும் அவருடைய ஆக்டிவிட்டியும் கட்சிக்காரங்கள்ட்ட நான் பேசின வரைக்கும் வந்து சரி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படிதான் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க 2024 பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னு அதிமுக நிறைய பேர் அழுத்தம் கொடுத்தாங்க. நிறைய பேர் பொதுச்செயலாளர் மாட்டேன்ட்டாரு. யாரும் சண்டை பிடிக்கலையே. இப்பயுமே சொல்றேன், 2026லயுமே விரும்புறாங்க. ஆனா அவர் வந்து விஜய் கூட கூட்டணி சேர வேண்டாம்னு முடிவு பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் கழுத்து பிடிச்சிட மாட்டாங்க. 26 தேர்தல் முடிவுக்கு பிறகு 65 சீட் கூட அவங்க எடுக்க முடியாம போனா அதுக்கப்புறம் தான் சண்டை. அது வரைக்கும் சண்டை காட்சி கிடையாது. அது வரைக்கும் என்னண்ணே சேரும்ண்ணே, ஒன்னா நல்லா இருக்குண்ணே அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லுவாங்க. பொதுச்செயலாளர் தானே ஃபைனல் டிசிஷன் மேக்கர். அதனால வந்து ஸோ திரு செங்கோட்டையன் வந்து கம்பு சுத்திட்டாரு, அருவாள் எடுத்துட்டாரு, பயங்கர துப்பாக்கி சண்டை நடக்கு அப்படின்னா நீங்க ஆசைப்பட்டு நடக்காது. அவர் தன்னுடைய அதிருப்தியை பதிவு பண்ணிட்டார், அதை தெரியப்படுத்தார். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணப்பட்டுச்சு, நீங்க சீனியர்ஸ் அப்படி டீல் பண்ணிட முடியாது அப்படின்னு. அது அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க, போவாங்க, அது வந்து ஸ்மூத்தா வண்டி ஓடும். காத்திருந்து பார்ப்போம் சார்.